தற்போதைய செய்தி, எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு 1,20,00,000 ரூபாய் அபராதம் விதித்த அந்த மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், விவரங்கள் என்ன? அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற கடந்த 9ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 படகுகளையும் அதில் இருந்த 14 மீனவர்களுடன் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த மீனவர்களின் வழக்கு இன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்து நீதிபதி 14 மீனவர்களில் 12 மீனவர்களுக்கு தலா அபராதமாக இலங்கை பணம் தொகையாக ரூபாய் 50,000 விதித்து உத்தரவிட்டார். தொகையை கட்டினால் விடுதலை செய்யப்படும் எனவும் நிபந்தனையுடன் விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேலும் கைது செய்யப்பட்ட உரிமையாளரும் படகு ஓட்டுநரும் ஒருவருக்கு 1,20,00,000 அதாவது இந்திய மதிப்பு ரூபாயை அபராதம் விதித்தார். படகில் இருந்த மற்றொரு மீனவர் 2வது முறையாக இலங்கை கடற்படையாக கைது செய்யப்பட்டிருந்ததால் அவருக்கு 18 மாத சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்கள் இருவரும் மீண்டும் யாழ்ப்பாண சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அபராதத்துடன் விடுதலை செய்யப்பட்ட 12 மீனவர்களும் அபராத தொகையை கட்டிய பின்பு விடுதலை செய்யப்படுவார்கள் என யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி வீரகுமரன், விவரங்களுக்காக.